கத்தார் வர்சஸ் சுவிட்சர்லாந்து மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. கமெண்ட் பாக்ஸில் ஒரு மாற்றம். நான் உங்கள் ஆர்ஜே பாலாஜன். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மேட்சா போயிட்டு இருந்திருக்கு. கத்தார் வர்சஸ் சுவிட்சர்லாந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என்னைக்கு நேட்டிவா சிவப்பு சொக்கா போட்டு விளையாண்டுட்டு இருக்க நம்ம சுவிட்சர்லாந்து. கத்தாரோட ஜெர்சியும் அதே மாதிரி இருக்குன்றத கருதி பச்சை கலர் சட்டை போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. டேய் பச்சை சட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல விளையாண்டது நல்லா யாரும் விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுநாதன் ரொம்பவே நல்லா விளையாண்டது. யோர் ராக்கிங் படி அப்படின்ற மாதிரி தான் சூப்பரான கோல் கீப்பிங் பண்ணாரு. கிட்டத்தட்ட 5 இருந்து 6 கோல் கிட்ட சாலிடா அவர் மட்டுமே தடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஊடால டுபில் குப்பம் ஓவால் அப்படின்ற மாதிரி அஃபீஃப்னு ஒரு பையன் ஓடிட்டு இருந்தான். சென்டர் பேக்ல இருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி விளையாண்டா நம்ம ஜக்காரியாவே அப்படின்னு மத்தவங்கலாம் போட்டு பார்த்தேன். பட் எதுவுமே நடக்கல. இந்த பையனை வச்சு நான் ஃபுட்பால் ஆன்டி ஆங்கிள் நல்லாவே விளையாண்டுருக்கேன். இந்த பையன் வந்துட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா நல்லா பண்ணுவான். ஆனா ரைட் பேக்ல உனக்கு என்னப்பா தம்பி வேலை அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. ஹி டிட் நாட் கிரியேட் எனிதிங். அந்த ரைட் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு சுவிட்சர்லாந்து கிட்ட. அப்புறம் நம்ம அபுநாதன் போயிட்டு எம்போலோட முட்டியில மூக்க வச்சனால அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி வழங்கப்பட்டுச்சு சுவிட்சர்லாந்துல. எல்லாம் எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, அடி வாங்கினது நானு, எனக்கு கப்பு கொடுக்காம அவனுக்கு ஏன் கப்பு கொடுக்குற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பெனால்ட்டி பாக்ஸ்க்குள்ள கோல் கீப்பர் ஃபவுல் பண்ணனால பெனால்ட்டியை தூக்கி சுவிட்சர்லாந்துக்கு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பெனால்ட்டி எடுக்க வந்த எம்போலோ ஏதோ பக்கத்து கடையில் பலசரக்கு வாங்க போற மாதிரி ரொம்ப காமன் கம்போஸ்டா வந்து அந்த கோல் அடிச்சாரு. இப்படியே போய்கிட்டு இருக்க கேம்ல சுவிட்சர்லாந்து நிறைய மானாவாரியான அட்டாக்குகள் செய்யறாங்க. வர்காஸ்ன்ற பையன் அங்கிட்டு இருந்து அடிக்கிறான், கிட்ட இருந்து அடிக்கிறான், முக்கி பாக்குறான். அபுநாதன் விடவே இல்லை. நைஸ் கோல் கீப்பர். இந்த பக்கம் கோகுலம் எதுக்கும் குறைஞ்சவன் நான் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு சில நல்ல சேவுகள் எடுத்தார். பொருஷியா டாட்மண்டோட கோல் கீப்பர் நல்லா பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசி நேரத்தில் ஸ்டாப்பேஜ் டைம் 90 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. கவுகிட்டர் பிளேயர் உள்ள வந்து ஹெட்டரை போட்டு மேட்ச் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் கத்தால் பிளேயரா அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆன்டி ஆங்கிள் ஏன்னா அவர் பேரை பார்க்கும்போது ஜப்பானீஸ் நேம் மாதிரி இருக்குது. வத்தாஷிவா கவுகி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கா இல்லையா? ஆனா அவர் ஜப்பானீஸ் பிளேயர் கிடையாது. ஏன்னா கத்தார் ட்ரெஸ் போட்டு விளையாண்டு இருந்தார் இந்த மேட்ச்ல. அப்படியே இந்த மேட்ச் 1-1 சொல்லி முடியுது. உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மேட்ச்ல இந்த ஆர்ஜே பாலாஜன் வந்து கமெண்ட்ரி பண்ணணும்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மக்களை டன் 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 பை.